வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்திய தமிழன் சேனல் மற்றும் அக்னி சிறகு அபிமதி. சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் 1 கோடி சப்ஸ்கிரைபர், அது மட்டும் இல்லாம யூடியூப் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின வில்லேஜ் குக்கிங் சேனலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம சேனல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணா தான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன வீரமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ளவர் தான் மிஸ்டர் சுப்பிரமணியம். இவங்க தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அவங்களோட பரம்பரையிலேயே படித்த பட்டதாரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க எம்காமும் எம்ஃபிலும் முடிச்சிருக்காங்களாம். எம்ஃபில் முடிக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் பொதுவாகவே காசு கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் வழக்கமாக காசு கொடுத்தா வாங்குவாங்க. ஆனால் இவங்க மட்டும் இந்த ப்ராஜெக்டை நான் ஓனாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை 25,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 6,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தன்னோட ப்ராஜெக்டை ஓனாகவே டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு களத்தில் இறங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லெக்சரர்லாம் இந்த ப்ராஜெக்ட் நீ காசு கொடுத்தே வாங்கிக்கலாமே, எதுக்கு நீயே ஓனாக டிசைன் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ப்ராஜெக்டை நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் வந்து தன்னோட ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அவரோட எம்பில முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் எல்லா ஜாபுக்குமே ரொம்ப எலிஜிபிளா இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட கம்ப்யூட்டர்லேயே அவர் வேலை தேர்றாரு, என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு. அதுக்காகவே அவர் புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதுல தன்னோட ஜாபை கண்டினியூ பண்றாரு. அவரு அந்த வெப்சைட்டை கண்டினியூ பண்ணோன்னா அவருக்கு நிறையாவே இன்கம் கிடைக்குது. அந்த வெப்சைட்டை அவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக டெவலப் பண்ணிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டை பார்த்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பொறாமப்பட ஆரம்பிக்குது, கிராமத்தால் இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கானே அப்படின்னு. அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு கம்பெனி வந்து இவங்களை மிரட்டி இந்த வெப்சைட்டை வாங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், இந்த வெப்சைட்டை எங்களுக்கு வித்துருங்க, அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட் நீங்கள் அடியோட நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட வெப்சைட்லாம் விற்க முடியாது, நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த வெப்சைட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டை வாங்குறதுக்கு அந்த கார்பரேட் கம்பெனி இவங்களுக்கு நிறைய டென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த வெப்சைட்டை அவங்க வித்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஜாப் தேட போறீங்க அப்படின்னு கேட்டப்ப எனக்கு தனியான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது கிராமத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வைக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக நெட்டும் கிடைக்காது, நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் தனியாக எனக்கு ஓனாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஏப்ரல் மாதம் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா குக்கிங், அதாவது அப்போலாம் குக்கிங் தான் ரொம்ப மோஸ்ட்லி எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. ஸோ அதனால இவங்க குக்கிங் சேனல் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தாத்தா வந்து விசேஷங்கள்லாம் சமைக்கிறவங்கலாம், ஸோ அவங்களையும் இந்த குக்கிங் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் ரொம்பவே நெட்டு கம்மி தான், ஒரு நாளைக்கு 2Gலாம் கிடைக்குமா. ஸோ அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு சுமார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடுமா. ஸோ அவ்வளோ நேரம் ஆகி தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகுமா. அது அப்போ வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தன்னோட சேனலை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அவங்களோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் 1000 வியூவர்ஸ் ஆச்சு போயிடணும் அப்படின்னு தான் அவங்களோட கோலாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக இந்த ரீச்சும் ஆகல, அதிகமான வியூஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, ரொம்ப டீசெண்டாக சாப்பாடு சமைச்சு போட்டால் யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் எப்படி சமைப்பாங்களோ அந்த கிராமத்து பண்பாட்டு பாரம்பரியத்திலேயே அவங்க சமைச்சு போட்டாங்க. கிராமத்து பாரம்பரியத்தாலேயே அவங்களோட சேனல் பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிச்சுட்டு அவங்க ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் ஆச்சு ஏறணும் அப்படின்னு கோல் வச்சுருந்தாங்க. பட் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 25,000 வியூஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படி க்ரோ ஆகி தான் அவங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ 1 கோடி சப்ஸ்கிரைபர் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூடியூப்லேருந்து வர சம்பளத்தெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டில் கொடுத்து அங்கே உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற சாப்பாடுக்கெல்லாம் ஏழை மக்களுக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் தான் கொடுப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ராகுல் காந்தி அவங்க சேனலுக்கு வந்து அவங்க சேனலில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ தான் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் ஆகி இவங்களோட சேனலில் 10 லட்சம் 1 கோடி சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நிறுத்தி இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின சேனலாக இந்த சேனல் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின சேனலாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ வந்து 4 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணாலும் இன்னமும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே பாப்புலராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் வந்து கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சருக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து சேனல் வந்து சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 1 கோடி சப்ஸ்கிரைபர், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ளே பட்டனை வாங்கின இந்த சேனல் தான்
வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்புறம் டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோட கருத்து என்ன அப்படிங்கிற பற்றி கீழே பக்கத்தில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே லிங்க்ஸாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போலாம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.